என் கையை விட்டு போக மாட்டேங்கி. சம்சாவா? இது வந்து நாங்கள் கிரவுண்டுக்கு போகிற வழி எல்லாமே வயக்காடுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படியும் சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 பேர் போகிறதும் தப்பு, அண்ட் ஹெல்மெட் போடாமல் போகிறதும் கண்டிப்பாக தப்பு. உள்ளூருக்குள்ளேயே விளையாட்டுன்றதுனால நாங்கள் போயிருக்கோம். ஸோ யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நாங்களும் இந்த மாதிரி பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக ட்ரிபிள்ஸ் போகாமல் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போங்க. விளையாடன்னு கூப்பிட்டானுங்க. இப்போ அங்கே போனால் என்னென்ன பண்ணிட்டு இருப்பானுங்க மட்டும் பாருங்க. சரி சொல்லிட்டு வீடியோக்கு பின்னாடி இருந்தே உழைக்கும் நபர். இந்த மேரேஜ் விலாக்லாம் இவர் தான் எடுத்தார். அதனால மேரேஜ் விலாக்ல வரவே இல்லை. இவர் சின்ன சிரட்டை ஆர்டிஸ்ட். இவர் ஆர்டிஸ்ட். இந்த அண்ணன் பேர் ஹரிராமன். விலாக் ஃபுல்லாகவே இவன் தான் ஹைலைட்டாக தெரிவான். கண்டிப்பாக இந்த விலாக் முடியும் போது இவனோட பேச்சுக்கு நிறைய பேர் ஃபேன் ஆயிடுவீங்க, இவனோட காமெடிக்கு நிறைய பேர் ஃபேன் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது ஃபேன் ஆனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நிஜமாகவே இவங்க தான் எங்கள் அணியோட ரொம்ப நாளாக ஓப்பனர். ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லலாம். எங்கள் அணியோட ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்கே வந்துட்டு அவனு நிற்கானோ, நீ எங்கே இருக்க? டோர்னாமெண்ட்டு 4 பேர் தான் வந்திருக்கோம். நாங்க கிரவுண்ட்ல இருக்கோம். சீக்கிரமா இல்ல ஆளு கிரவுண்ட்ல நீ எங்க நிக்க? கேட்டா கேப்டன் என்று பீத்திக் கொள்வது. அவ்வளவு பேர் சிரிக்கானோ அங்க இருந்து வந்துட்டு. மணிநல்ல இருக்கு. இல்ல நீங்க இருக்கு. கேப்டன் எங்க வந்துட்டீங்க? அவர்தான் கேப்டன். பின்னாடி யாரே பிளேயரா? சரியான நேரத்துல கல்யாணம் ஆயிருந்தா இந்த வயசுல பிளே இருக்கும். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். பிள்ளைகள் மாதிரி இருக்கே பின்னாடி உட்கார்ந்து. அவன் கதைகள் அவன் சொல்ல போனா என் பிள்ளை தான். அம்மா எனக்கு 4 செட்டுக்கு முன்னாடி படிக்கும். அம்மா நான் 10 படிக்கல, என் அம்மா 6 படிக்கும். முகிலம்மா ஆமா, நான் 10 படிக்கல. டாஸ் போடுங்க. யாரு வாங்கிட்டு இருக்கா? அப்பா செத்த வீடியோ போடு. யாரு கேக்கா? டேட்டா பத்தி தெரியுதுனே. ஸ்பீட் தான கேட்டான். ஆள் இல்ல பேட்டிங் இப்படியே இருப்பாங்க. இதுல டாஸ் அப்படியே ஜெயிச்சிட்டாங்க. போட விட்டு ஜெயிக்க விட்டு பேட்டிங் பிடிச்சிக்கிறோம். ஆள் இல்ல. சிவபாலா ஒரு கிளிப் அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் எடிட் பண்ணல, எடிட்டு போகுது. அதெல்லாம் ஜூம் வைப்பா. ஜூம் பின்னாடி அந்த ஒரு மாதிரி மங்களாத வை. கம்பு கூட்டுக்குள்ள ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால அங்கே மேட்ச்சில் நடந்த நிறைய ஃபன்னை கவர் பண்ண முடியாமல் போச்சு. இது வந்து உள்ளூர் கிரிக்கெட். இது நிறைய பேருக்கு நம்ம கிராமத்தில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கூல் தான் எங்களுக்கு எல்லாமே. நாங்கள் ஸ்கூல் டேஸில் மட்டும் இல்லாமல், ஸ்கூல் படிக்கும்போதே சரி, ஸ்கூல் டேஸில் மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேலையும் ஃபுல்லாக ஸ்கூலில் தான் இருப்போம்.
ஈவன் யாருக்காவது ஏதாவது டிப்ரெஷனாக இருந்தால் கூட ஸ்கூலில் வந்து தான் படுத்து தூங்குவோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு இன்னொரு தாய்மடி மாதிரி. இப்படி கேம் நல்லா போயிட்டுருக்கும்போது திடீர்னு மரத்துலேருந்து அணில் கூண்டு கீழே விழுந்துருச்சு. அணில் அதுலேருந்து தப்பிச்சு ஓடிச்சு. அப்புறம் பிடிச்சி அதை பத்திரமா கொண்டு போய் மறுபடியும் சேஃபான ஒரு இடத்துல வச்சிட்டோம். அண்ணனோட இந்த இன்னிங்ஸை பார்க்காதீங்க, இதுக்கு அடுத்தது அண்ணன் ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார், அதை மறக்காமல் பாருங்கள். வந்துட்டான். கேட்ச் பட்டு அவனுக்கு கேட்கும். அப்புறம் இங்கே வந்து சில பேர் இருக்கானுங்க காட்டுவாசி மாதிரி எறிகிறதுக்கு. அதில் இவன் ஒருத்தன், இவன் பேர் ஹைகோர்ட்டு. அண்ட் இந்த கிரிக்கெட்டோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகமாக வேணாலும் பால் போடலாம், அதை தடுத்து ஆடணும். அண்ட் 1 pitch அவுட் கிடையாது, 4 மட்டும் தான் ரன்னு, 6 அடிச்சா அவுட்டு. முக்கியமாக மரங்கள்லாம் பட்டு கேட்ச் பிடிச்சாலும் அவுட்டு. இதை வந்து நாங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்னு வேறு சொல்லி ஏமாற்றிட்டுருக்கோம். கிரவுண்டில் விளாட்னா கூட ஆள் வராது, டெஸ்ட் விளாடணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பேர் குமிஞ்சு இருப்பானுங்க. ஒரு டீமுக்கே 15-20 பேர் இருப்போம். ஒண்ணு அடிக்கணும். இந்த பேர் நல்லா இருக்கலாம். ஜூமிங் பண்ணி பாரு, அந்த விக்கெட் ரொம்ப முக்கியம்டா. அது எடுக்கவே இல்லை வீடியோ. போட மாட்டேன் பானா. ஏ அம்மா, ஏய் எத்தனை பாரு சும்மாடா மணி. ஏ மணிடா காலையில சாப்பிடுறது. பெரிய மனிதரை கூட்டு வந்து பாடுவேன். கடையில் ஆடலையா? ஆடல. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எங்கள் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம். டோர்னமெண்ட்லலாம் இவர் தான் சைன் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவர் பேட்டிங் ஸ்டைலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரைட் ஹேண்ட் யுவராஜ் சிங் மாதிரி விளையாடக்கூடியவர். கேப்டன் ரவி சர்மா மாதிரி ஒரு அற்புதமான பிளேயர் அவரு. ஆராமனே என்ன பண்ணிட்டு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டான். இங்கே போய் இவனு இது ஒரு கும்பல் இதை விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே போய் விளையாடுறது, பேட்டிங் பிடிச்சி முடிச்சுட்டு.
அப்பா கிணற விடுறானப்பா. 4 சீர பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அவ்வளோ ரெஸ்ட்டு அம்மா ஐடியா இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போதான் சொல்லி முடிச்சோம், இவன் எரியிற வேகத்துக்கு இவனே மாடிக்கு மேல போட்டுவான் போலன்னு. பேட் அடிச்சு போனா பிரச்சனை இல்ல, நீ போட்டே அங்க போகுதுடா. பந்தே இந்த அளவுக்கு மேல மேல தள்ளானே. போரி எங்கள் அணியின் கேப்டன் வேலவன் அவர்கள் बहुत ही बढ़िया शॉट. கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே சவிகுமார் நீ வேணி அதே நாங்களே ஹிந்தி கமெண்ட்ல கேட்டிருக்கோம். பண்ணும்போது அவன் வாயை மட்டும் எல்லாம் நோட் பண்ணுங்க. அப்படி இப்போ பேட்டிங் படி ஒரு பாலை பேட்டில் வாங்கிட்டானா அதுக்கப்புறம் அவன் வாய் ஒரு மூமெண்ட் கொடுக்கும், அதை மட்டும் பாருங்க. இப்போ வாங்கலையா, வாய் நார்மலாக இருக்கா, பேட்டில் ஒரு பால் வாங்கட்டும். வேற வைடு போட்டுட்டு இருக்கான். இப்போ தான் இப்போ கிளிக்கிறதே வந்து நம்மளை. இப்போ வாய் பாருங்க. கவனிச்சிங்களா, வாய் பார்த்தீங்களா? பேட்டில் வாங்கின உடனே வாய் மட்டும் பாருங்க. ஒரு ஒரு போர் கூட அடிக்கல இல்ல, எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம உங்க ரசிகன் எப்படி எரிதான மட்டும் பாருங்க. இப்போ அவனோட வயதுக்கு குறைஞ்ச ஒரு 10 வயசு டிஃப்ரெண்ட்ல இருப்பான். இப்போ எப்படி எரிவான்னு மட்டும் பாருங்க. பாரு, அவனும் சப்பு சப்புன்னு அடிச்சிருந்தான். கால் எரிதான். மண்ண உள்ள வராத. அவனா அவுட்டு. நிறைய பேர் புரிஞ்சிருக்காது, பாவம் அடிச்ச பந்து தம்பி மண்டையிலே வந்து விழுந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோவில் எது பிடிச்சிருக்கோ இல்லையோ எங்கள் பசங்களோட ஸ்லாங்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் மறுபடியும் இதே மாதிரி ஃபன்னான ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். முக்கியமாக இதில் நிறைய ஒரு சில கெட்ட வார்த்தைகள் இல்லைனா டபுள் மீனிங் வார்த்தைகள் ஏதாவது வந்திருக்கலாம். ஏன்னா பசங்களோட விளையாடுறதுனால இந்த வார்த்தைகள்லாம் சகஜம். ஆனால் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். என்னையும் தாண்டி ஏதாவது ஒரு தப்பி தவறி வந்திருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. என்றும் உங்கள் ஆதரவே எங்கள் ஆஸ்கார். எங்கள் சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி. என்றும் ரசிகர்களின் ரசிகனாக. இங்கேருந்து அப்படியே கட் பண்ணால்